கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ பார்ட் 4 பார்க்க போகிறோம். மாஷா டிசைன்ஸ் சேனல் நேமுக்கு கீழே உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். அடுத்து பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வரும். அடுத்து கம்யூனிட்டி டேப்பில் அப்பப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தகவல்கள் கொடுப்பேன். லக்ஷ்மி ஃப்ரம் சிறுப்புழல்பேட்டை அவங்க அனுப்பியிருக்க கூடையோட மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஸ்டார் பேட்டர்ன் கூடைக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சந்தன கலரில் 16 வயர், மெரூன் கலரில் 8 வயர், ஸ்கேல் அளவு 8 அடி, உயரம் 27 பூ கொடுத்துருக்காங்க. உயரம் அடி 12 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து குமாரி ஃப்ரம் தர்மபுரி 24 × 10 × 21 கொடுத்துருக்காங்க. அடி 5.5 அடி எடுத்திருக்காங்க. டேப் அளவுனா 66 இன்ச். அடுத்து சின்னதாக ஒரு கூடை போட்டு காமிச்சிருக்காங்க. வாசுகி ஃப்ரம் சீர்காழி அவங்களும் மெஷர்மெண்ட் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி காமிச்சிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. 2.5 அடியில் 7 பீஸ் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க. சென்டிமீட்டர் அளவு பார்த்தீங்கன்னா 84 சென்டிமீட்டர் எடுத்திருக்காங்க. ரம்ஜான் பேகம் சென்னை கட்டன்குளத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. 2.25 மீட்டர் ஒயர் எடுத்திருக்காங்க. லென்த்தில் 22, அகலம் பிரெத்து 9 கொடுத்துருக்காங்க. ஹைட் 21 பூ வச்சுருக்காங்க. ஹேண்டிலுக்கு 2 மீட்டர் எடுத்திருக்காங்க. 3+3 வயர்ஸ். அடுத்து லக்ஷ்மி சிறுப்புழல்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் ஸ்மைலி பாப்பா கூட போட்டிருக்காங்க. அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். 5.5 அடி ஸ்கேல் அளவு எடுத்திருக்காங்க. மஞ்சள் கலரில் 19 ஒயர் எடுத்திருக்காங்க. க்ரீனில் 9 ஒயர் எடுத்திருக்காங்க. அடுத்து ரோஸ் கலரில் 4 ஒயர் எடுத்திருக்காங்க. க்ரீன் கலரில் 36 ஒயர் எடுத்திருக்காங்க. ரோஸ் கலர் ஒயர் 8 அடியும் க்ரீன் கலர் ஒயர் 7 அடியும் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 18 நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலுக்கு 13 ஸ்கேல் எடுத்திருக்காங்க 3 ஒயரில். அடுத்து லக்ஷ்மி சிறுப்புழல்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் மீன் கூடை அப்படின்னு ப்ளூ கலர் ஒயரில் 11 ஒயர் எடுத்திருக்காங்க. வயலட்டில் 24 ஒயர் எடுத்திருக்காங்க. 7 அடி ஸ்கேல் அளவு. அடுத்து கிராஸ்கட் கூடைக்கு மெஷர்மெண்ட் பார்ப்போம். அவங்க ஸ்லேட்டில் எழுதி காமிச்சிருக்காங்க, இதில் பேர் தெரியலை. ப்ளூ கலரில் 12 ஒயர், வெள்ளை கலரில் 36 ஒயர் கொடுத்துருக்காங்க. அளவு 5.5 அடி கொடுத்துருக்காங்க. 9+6+9 அந்த பூ அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. திவ்யஸ்ரீ நத்தம் திண்டுக்கல். இதே போல் நீங்களும் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஸ்லேட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ எழுதி காமிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறிய காய்கறி கூடைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளூ கலர் ஒயரில் 12 ஒயர், அடுத்து 15 ஒயரில் வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அளவு 6 அடி எடுத்திருக்காங்க. அடி 9 லைன் போட்டிருக்காங்க. உயரம் 22 பூ கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கு தேவையான அளவு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரிய கூடைக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிவப்பு கலரில் 12 ஒயரும் சந்தன கலரில் 9 ஒயரும் கொடுத்துருக்காங்க. இதில் ரோஸ் கலர் 18 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அளவு 5 அடி, அடி கீழே அகலம் பார்த்திங்கன்னா 9 லைன் கொடுத்துருக்காங்க. உயரம் 16 பூ கொடுத்துருக்காங்க. பெரிய லஞ்சு கூட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிப்பச்சையில் 12 ஒயரும் ப்ளூ கலரில் 6, அடுத்து ஆரஞ்சு கலரில் 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அளவு 5.5 அடி கொடுத்துருக்காங்க. கீழே பேஸில் பார்த்திங்கன்னா 9 லைன் போட்டிருக்காங்க அகலத்தில். இதுக்கு முன்னக்கூட்டி கொடுத்தாங்க பார்த்திங்களா, அதுதான். உயரம் வந்து 16 பூ கொடுத்துருக்காங்க. கைப்பிடி தேவையான அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அதில் சொல்லிட்டேன். கோமதி விஜயகுமார் இவங்க வந்து மெஷர்மெண்ட் கொடுக்கல. அடி எத்தனை போட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 13 அடி அகலமும் நீளத்தை வந்து 30 அடியும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லலை. இவங்க 7 அடி எடுத்திருக்காங்க. 21 பூ. ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம் அவங்க அனுப்பின மெஷர்மெண்ட் இது கிராஸ்கட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த 2 மெஷர்மெண்ட்டே போதும். 7 அடி எடுத்திருக்காங்க. 21 பூ. அப்போ உங்களுக்கு 42 ஒயர் நீங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து மல்லிப்பூ முடிச்சு போட்டிருக்காங்க. அதோட மெஷர்மெண்ட் ரொம்ப பொடியாக எழுதியிருக்காங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கிராஸ்கட் அதில் 36 பூ கொடுத்துருக்காங்க. 72 ஒயர், 3.5 மீட்டர் எடுத்திருக்காங்க. 10 அடி அகலம் போட்டிருக்காங்க. கைப்பிடிக்கு 2 முழம் எடுத்திருக்காங்க. 2 முழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23 முழம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு. ரோஸ் கலரில் 30 ஒயர் கொடுத்துருக்காங்க. அடியில் 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அளவு 6.5 அடி எடுத்திருக்காங்க. டியூப் தேவையான அளவு. இவங்க பேஸ் 9 லைன் கொடுத்துருக்காங்க. நெல்லிக்காய் முடிச்சு கூட கலைவாணி சிஸ்டர் கொடுத்த மெஷர்மெண்ட் இது. கலைவாணி புருஷோத்தமன் ஃப்ரம் கடையம் நெல்லை டிஸ்ட்ரிக்ட் அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் இது.
நீங்களும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா கொடுக்கலாம். 6 அடியில் எடுத்துருக்காங்க, 30 துண்டு ஒயர் எடுத்துருக்காங்க. உங்கள்கிட்டையும் மெஷர்மெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. பூசணிக்காய் கூடைக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த ஒயர் 18 பீஸ். பச்சை கலர் ஒயர் 9 2 மீட்டர், வெள்ளை கலர் ஒயர் 9 அதுவும் 2 மீட்டர் எடுத்துருக்காங்க. பேஸில் 9 லைன் போட்டிருக்காங்க. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ பார்த்தோம். இதுக்கு ஹேண்டில் நீங்கள் சின்ன ஹேண்டில் போட்டால் போதும். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட் வீடியோ பார்ட் 2ல் இருக்கும். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் அதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 8 அடி எடுத்துருக்காங்க, 30 பீஸ் கட் பண்ணியிருக்காங்க. சாந்தி அரசோ அகலம் எத்தனைன்னு போடலை. இந்த டிசைன்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பூ கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு நோட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டிசைனும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மெதுவாக கவுண்ட் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு கூட போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஃபிரா ஃப்ரம் திருநெல்வேலி மீன் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் நீங்கள் டிசைன்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன சின்ன இமேஜஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து கவுண்ட் பண்ணி நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. எம் தமிழ் செல்வி ஃப்ரம் ராயகிரி, அவங்க இந்த பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த டிசைன் போடுறதுக்கு எப்படி அடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. கருணாதேவி ரஞ்சிதம் ஃப்ரம் நெகமம். இந்த அடி போட்டிருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது அப்படி அடி போட்டால் நமக்கு மேலே இதே மாதிரி டிசைன் கிடைக்கும். அதுக்காக அந்த அடியை காமிச்சிருக்காங்க. மேலே இந்த டிசைனை கவுண்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. ஏற்கனவே ஹார்ட்டின் ஷேப் கூட நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அந்த ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிறத இந்த கூடையை நீங்கள் அந்த கூடையை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த கூடையை நீங்கள் போட்டலாம். இதில் மயில் டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் க்ரோஷா ஒயரில். ஏற்கனவே க்ரோஷா ஒயரில் நரம்பு ஒயரில் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பத்மா ஃப்ரம் ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இந்த டிசைன் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த டிசைன் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். இதை பொறுமையாக உட்காந்து கவுண்ட் பண்ணி அடுத்து போடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய டிசைன் தான், போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன டிசைன்லாம் போட்டு பழகிட்டு இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போடக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன டிசைன்லாம் முதல்ல போட்டு பழகுங்க. அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன்லாம் போட ட்ரை பண்ணுங்கள். இது விளக்கு மாடல் கொடுத்துருக்காங்க. கோதுமை முடிச்சு கூடைக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீளம் 29 பூ போட்டிருக்காங்க, அகலம் 8 பூ போட்டிருக்காங்க. கூடையோட அளவு பார்த்திங்கன்னா டேப் அளவில் 60 இன்ச் எடுத்திருக்காங்க. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் இது. இதுக்கு அடுத்து பெரிய கூடைக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இதே மாதிரி மெஷர்மெண்ட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த மெஷர்மெண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் இருந்தாலோ அல்லது டிசைன்ஸ் க்ரோஷா ஒயர் கூட டிசைன்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்லியிருக்கேன். கூடைகளில் உங்கள் பேரை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்கிறது புரியலைன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட கூடைகளை அனுப்பி வைக்கலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. இந்த கூடைகளுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்குள்ள லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ்குள்ள மெஷர்மெண்ட் பார்ப்போம். 15 ஒயர் எடுத்திருக்கேன், 180 சென்டிமீட்டரில் 6 அடியில். இதுக்குள்ளே லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இது நமக்கு crosscut sivankan கூடை. இதுக்கு வந்து ரோஸ் கலரில் 20 ஒயர் எடுத்திருக்கேன், வயலட் கலரில் 20 ஒயர் எடுத்திருக்கேன். ஸ்கேல் அளவு பார்த்தீங்கன்னா 8 அடி எடுத்திருக்கேன். டேப்பில் 2.5 மீட்டர் நீங்கள் எடுக்கணும். அடுத்து வீட் நாட்டில் நம்ம ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுங்கிறதுக்குள்ள மெஷர்மெண்ட் பார்ப்போம். 18 ஒயர் 120 சென்டிமீட்டர், அடி பார்த்தீங்கன்னா 4 அடியில் எடுக்கணும். இது 9 ஒயர் இதுக்கு தேவைப்படும், 1.25 மீட்டர் வரும். அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி வரும். அடுத்து பீட்ஸும் நமக்கு தேவைப்படும், கொஞ்சம் ஃப்ளார்ஸ் தேவைப்படும். அடுத்து ஹார்ட் டிசைனில் போடுறதுக்கு க்ரீன் கலரில் 6 ஒயர் எடுத்திருக்கேன், ரோஸ் கலரில் 11 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 17 ஒயர் 1.5 மீட்டர் அளவில் எடுத்திருக்கேன். 5 அடி. டபுள் கலர் இந்த ஃப்ளவர் வாஸ்க்கு வந்து 16 பீஸ் எடுத்திருக்கேன், 140 சென்டிமீட்டர். ஸ்கேல் அளவு பார்த்திங்கன்னா 4.5 அடி. அடுத்து இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே மெஷர்மெண்ட் எனக்கு மறந்து போச்சு, அதை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கூடைகளுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட எதுக்காக இப்போ இந்த இமேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன்.
இந்த கூடைகளுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். ஆல் மாடல்ஸ் ஆஃப் பேஸ்கட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடைகளோட மொத்த வீடியோஸும் அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் போய் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் எப்படி போடுறது, இந்த கூடைகளில் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி போடுறதுங்கிற லிங்க்கும் தனியாக ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆல் மாடல்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5-6 வீடியோ இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு எல்லா விதமான ஹேண்டில்ஸும் அதில் மொத்தமாக வந்துடும். அதில் போய் உங்களுக்கு சின்ன ஹேண்டில்லேருந்து 2 வயர்லேருந்து 4 வயர் வரை கொடுத்துருக்கேன். அதில் எல்லா மாடல் இந்த கூடைகளில் இருக்க அத்தனை ஹேண்டில்ஸோட மாடலும் அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்கலாம். க்ரோஷா பால் செய்திருக்கேன். இது செய்தால் தான் நம்ம பொம்மை செய்கிறதுக்கு இது அடிப்படையான விஷயம். அதனால் இந்த பால் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காய் முடிச்சுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 3 ரோலில் ஒரு வயரின் நீளம் 7 அடி, மொத்த வயரின் எண்ணிக்கை 40 வயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை பூ போட்டோம் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க போல். உஷா கள்ளக்குறிச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் யாராவது மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணால் அதை அவங்க கூட நான் இதே போல் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி உள்ள 3 வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.